நவம்பர் முதல் வாரத்தில் 5 சின்னத்தை தேர்ந்தெடுக்க போறாங்க தமிழக வெற்றி கழகம். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. அதாவது கரூர் சம்பவம்லாம் இப்போ முடிஞ்சு ஒரு லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டிவிக்கு வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கட்சிகள்லாம் இருக்கு, ஏன் டிவிக்கு பத்தி இந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் பண்றாங்க அப்படிங்கிற குழப்பம் வந்து பல பேருக்கு இருக்கும். அது என்னவோ தெரியல. இப்ப ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் பகுதியில் நெல் மூட்டை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதை நம்ம வீடியோ பார்த்திருந்தோம். அந்த ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, நெல் கொள்முதல்லாம் சரியா பண்ணல, விவசாயிகள் எல்லாமே வேதனை அடைகிறாங்க, பயிரெல்லாம் முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு, தமிழக அரசு வந்து கொள்முதலை வந்து டிலே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த நியூஸ் வந்து அங்க பிரஸ் மீட் முடிச்ச அடுத்த செகண்டே சொல்ல போனா அடுத்த ஒரு 1 ஹவர்லயே அடுத்த பிரஸ் மீட் வந்து வந்துகிட்டே இருக்கு ஆளுங்கட்சி தரப்புல. என்னன்னா, அதிமுக காலத்துல கம்மியா பண்ணீங்க, நாங்க இப்ப அதிகமா பண்றோம், இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்ல இருந்து மாத்தி மாத்தி வராங்க. துணை முதலமைச்சர் சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி அதிக கான்செப்ட் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு எதிர்கட்சியில இருந்து சொன்னோம்னா ஆளுங்கட்சியில ரிப்ளை கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சியில இருந்து ரிப்ளை சொன்னோம்னா எதிர்கட்சிக்காரங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனா டிவிக்கு பத்தி யாரு என்ன பேசினாலும் சரி ஒருத்தருமே ரிப்ளை வர்றதில்லை. நல்லா பாருங்களேன், டிவிக்கு சம்பந்தமா ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரெண்டிங்ல போகுது. ஆனா டிவிக்கு தரப்புல இருந்து யாருமே அதை பத்தி பேசுறதே இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால என்னவோ தெரியல, மக்கள் அதிகப்படியாக டிவிக்கு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ யாராவது நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று சொல்றாங்க, நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து இதாகுது. கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே சொல்லி சொல்லி பார்த்துட்டு டயர்டாகி போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த சம்பவம்லாம் இருக்கிறப்ப நவம்பர் முதல் வாரத்தில், அதாவது 5ஆம் தேதினு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நவம்பர் முதல் வாரத்தில் டிவிக்கு தனது கட்சி சின்னத்தை தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து வாங்குறதுக்காக ஒரு மனுவை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருந்து ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. 5 சின்னம் தேர்ந்தெடுத்ததா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடி அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்சி இதெல்லாம் ரோட் ஷோ எல்லாம் முடிச்சாங்க. இப்ப தேர்தல் வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா சின்னம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. சின்னம் அப்படின்னா சாதாரணமா நம்ம வந்து எடுத்துட முடியாது. சின்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, உயிருள்ள, அதாவது உயிருள்ள பொருள் விலங்குகளோ இதை மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சின்னமா பயன்படுத்தக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப பகுஜன் சமாஜ் கட்சி நார்த்தில் வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மேல சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது, அதுக்கு முன்னாடியே அவங்கலாம் வந்து அந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க. ஸோ அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால இப்போ உள்ள சூழ்நிலையில உயிருள்ள விலங்குகளோ இல்லை உயிருள்ள ஒரு உயிர் அப்படிங்கிறதுனால அந்த சின்னத்தை வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பயன்படுத்தின சின்னத்தை மறுபடியும் வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது அவருக்குன்னு தனி இடத்த வந்து அவர் ஒதுக்கிச்சிட்டாரு, அதே சின்னத்தை வந்து நம்ம காப்பி அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் மக்கள் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க, அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் யூஸ் பண்ண சின்னத்தை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இருக்கிற சுச்சுவேஷன்ல டிவிகேல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 5 சின்னங்கள் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம், அதுல ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் மனு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கவரும் வண்ணம், அதாவது மிகவும் எளிமையான பெண்கள் கவரும் வண்ணம், இளைஞர்கள் பெண்கள் கவரும் வண்ணம் அந்த சின்னம் அமைய போகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நினைப்பீங்க, பெண்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப எல்லாத்தையுமே கவர்ற சின்னமா இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, என்ன சின்னம் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல எதிர்கட்சி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொரு சின்னத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சி வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல, அதை தேர்தல் ஆணையமும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததில்ல, இதை காரணமாக வச்சு அதிலிருந்து நம்ம ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது சாடையாக பேசுகிறான் பாரு அப்படிங்கிறவங்கள, அதே மாதிரி தான் சாடை காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் பாட்டில், ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து சரியாக யாருக்கும் தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தண்ணீர் பாட்டில் தான் அவர் வந்து சின்னமாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தொட்டா வெடிக்கும், யார் தொட்டாலும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர். அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல, டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விமானம், இந்த விமான சின்னத்தை அவருக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, கருவ சம்பவத்தை கேட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமான சம்பவம் ஒன்று கொடுக்கறதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது பஸ்ஸு, ஏன்னா ரோட் ஷோவில் அவரோட பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அதனால் பஸ்ஸே சின்னமாகவும் கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பல தரப்பில் பல ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா,
ஆளாளுக்கு ஒரு சின்னத்தை எடுத்து போட்டு டிவி கேட்குறது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வரலை. ஆனால் நவம்பர் முதல் வாரத்தில் தான் அவங்களே மனு தாக்கல் வந்து பண்ண போகிறாங்க. 5 சின்னம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அது இவங்க கேட்குறதா இருக்கட்டும், இல்லை 5 செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த 5 சின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாவேக்காவோட, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை கவரும் வண்ணம் இருக்கும். இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பெண்கள் கவரும் வண்ணம் அந்த கட்சியோட சின்னம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இந்த சின்னம் எதை கேட்டாலும் ஒன்று கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் அப்படிங்கிறது சாதாரண ஒன்று கிடையாதுங்க. அதாவது உங்களுக்குலாம் இப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா உதயசூரியன், இரட்டை இலை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சின்னம் தான். ஓகேங்களா? அதுக்கான பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ரீசெண்டாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இரட்டை சின்னம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் நடந்து அது கோர்ட் வரை போயிட்டு எல்லாமே பிரச்சனையாகி தான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அந்த இரட்டை சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்னம் சாதாரண சின்னம் கிடையாதுங்க, அது ஒரு பிராண்டு, அது அந்த கட்சியோட பிராண்டு. இப்போ நம்ம ஊர் மக்கள்கிட்டலாம் போய் கேட்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம எல்லாமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்னும் எஜுகேட்டட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கிறாரு தெரியாது, அது என்ன தேர்தல் அதுவும் தெரியாது. ஆனால் தேர்தல் அது மட்டும்தான் தெரியும். இது என்ன தேர்தல், யார் நிற்க போகிறாங்க, அவங்க வந்து என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தவரையும் சூரியனா ரெட்டலையா, அவ்வளோதான், சூரியனை குத்து இல்லைன்னா ரெட்டலையை குத்து அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அப்போனா அந்த அளவுக்கு, அதாவது ஒரு எந்த ஒரு அறிவு அதிக பேசிக்காக வந்து யார் நிற்கிறாங்க என்ன நிற்கிறாங்க அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்காம இருக்கிற மக்கள்கிட்டலாம் போய் சேருது அப்படின்னா அந்த சின்னம் தான். அப்போ அந்த சின்னத்துக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து பயங்கர வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து சாதாரணமாக சின்னம்னு சொல்லிட முடியாது, அது ஒரு பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது பிராண்ட். நம்ம KFC சிக்கன் கூட சாப்பிட்ருப்போம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 80% மக்கள் வந்து பிராண்டுக்காக தான் சாப்பிட்றாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா பிராண்டுக்காக தான் சாப்பிட்றாங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் கொண்டே வாங்கி கொண்டு கொடுங்களா, இது என்னடா வெந்து வேகாமல் இருக்குது, நல்லாவா இருக்குது, எதுக்கடா போயிட்டு 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர, 500 ரூபா கொடுத்து திட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த பிராண்டு ஒவ்வொரு இதுவுமே சரி, பாதி பிராண்டில் உள்ள ஃபுட்டோட சரி எதாக இருந்தாலும் சரி நல்லாவே இருக்காது. ஆனால் அந்த பிராண்டுக்காக வாங்குவாங்க. ஏன்னா அந்த பிராண்ட் வச்சுருந்தா எல்லாரும் மக்கள் வந்து கொஞ்சம் இதாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேல்யூபிளான அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் நல்ல ஒரு பிராண்டாக வந்து நல்லா சூஸ் பண்ணுவாங்கன்னு தான் தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள அரசியல் காலகட்டத்தில் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே இந்த 3 கட்சியோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மக்கள் மனசில் மறைஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட மேங்கோ சின்னம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதிகப்படியான கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பாதி சின்னம் வந்து யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் எங்கேயாவது பேசுகிறப்ப தான் தெரியும், ஓ இந்த கட்சி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் அதிக கட்சி இருக்குது. ஆனால் அதில் வளர்ந்த கட்சிகள் அப்படின்னா இந்த 3 தான் சொல்லுவாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி சொல்லுவாங்க, இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா திராவிட முற்போக்கு கழகம் சொல்லுவாங்க. இது மட்டும்தான் மக்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அதாவது கிராமப்புறம் வரையும் ஒரு எந்த ஒரு வசதி இல்லாத இடத்துக்கும் ஒரு சின்னம் வந்து பரவி இருக்கு அப்படின்னா இந்த 3 அப்படின்னு தான் சொல்றோம். அந்த வரிசையில் இப்ப தமிழக வெற்றிக் கழகமும் கால் பதிக்க போகுது அப்படின்னா அப்ப அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட மைண்ட்ல உள்ளதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சின்னமா தேர்தல் ஆணையத்தில் போட்டியிட்டு வாங்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. கண்டிப்பா வந்து தலைமையகத்திலிருந்து இன்னமும் ஒரு ப்ராப்பரான ரிப்ளை எதுவுமே வரல. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு நியூஸுமே ஆக்கப்பூர்வமாக வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் கட்சி தலைமையிலேருந்து ஒரு அப்டேட்டுமே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அந்த சின்னம் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிற என்ன நினைக்கிறீங்க? இல்லை அந்த ஃபர்ஸ்டே ஒரு குழு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது குழு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. என்னன்னா பெண்கள் கவரும் வண்ணம், ஆண்களுக்கு மிகவும் பிடித்த, அதாவது இளைஞர்களுக்கு மெயினாக ஆண்கள்னு சொல்ல இளைஞர்களுக்கு பிடித்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ்லாம் இருக்கும், உங்களோட மைண்டுக்கு எதை சின்னமாக கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல உலகளவியான அரசியல் மற்றும் சமூக நலன்கள் ப்ளஸ் மூவி ரிவ்யூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நைட் வந்து லைவுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்பெறாட்டி மற்றவங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கவனத்தில் கொண்டு எல்லாத்துக்குமே ஷேர் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்.